இறைவன் பேரருளால் மகரிஷி ஸ்ரீ வால்மீகி மலர்ந்து அருளிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அஷ்டாதச சர்கா ஸ்ரீ ராமாத்ய அவதாரகா. மனஸ்வியான தசரதரின் அஸ்வமேத யாகம் நிறைவடைந்ததும் தேவர்கள் எல்லோரும் தங்களுடைய பங்குகளை அவிர்பாகங்களை பெற்றுக்கொண்டு வந்தவாறே திரும்பிச் சென்றார்கள். யாக தீட்சை கட்டுப்பாடுகள் முடிவடைந்ததும் மனைவியர், பணியாளர்கள், படைவீரர்கள், வாகனங்கள் புடைசூழ அயோத்தி நகரத்தை அடைந்தார் தசரதர். மன்னரால் தகுதிக்கேற்றபடி மரியாதை செய்யப்பட்ட பிற நாட்டு அரசர்கள் முனிபுங்கவரை வணங்கி அகமகிழ்ச்சியுடன் தத்தம் நாடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள். நகரத்திற்கு திரும்பிச் செல்லும் மன்னருடைய வெற்றி திரு பொருந்திய படைகள் உள்ள மகிழ்வுடன் இருந்ததால் ஒளிவிட்டு பிரகாசித்தன. வெளிநாட்டு அரசர்கள் விடைபெற்று சென்றதும் அந்தன உத்தமர்களை முன்னிறுத்தி கொண்டு திருவளர் மன்னர் தசரதர் நகரத்துக்குள் நுழைந்தார். நன்றாக கௌரவிக்கப்பட்ட ரிஷிசிருங்கர் மனைவி சாந்தாவுடன் தன் நாட்டிற்கு சென்றார். அவருடன் சிறிது தூரம் சென்றுவிட்டு திரும்பினார். இவ்வாறாக எல்லோரையும் அனுப்பி வைத்துவிட்டு புத்திரர்கள் பிறப்பை சிந்தித்து கொண்டு சுகமாக இருந்து வந்தார் தசரதர். யாகம் நிறைவடைந்து 6 ருதுக்கள் கடந்தன. 12வது மாதமாகிற பங்குனி மாதம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கூடிய நாளில் 5 கோள்கள் உச்சத்தில் இருக்கும் வேளையில் கர்க்கட லக்கணத்தில் சந்திரனும் பிரகஸ்பதியும் சேர்ந்து தோன்றும் நல்ல நேரத்தில் உலக நாயகரும் எல்லாராலும் வணங்கப்படுபவரும் எல்லா லட்சணங்களும் பொருந்தியவருமான ஸ்ரீராமனை கௌசல்யை பெற்றெடுத்தாள். இஸ்வாகு குலத்தை தொடரச் செய்பவரும் பெரும்பேறு பெற்றவரும் மகாவிஷ்ணுவின் சரிபாதியும் எல்லையில்லாத ஆன்ம ஒளி வீசுபவருமான அவரால் கௌசல்யாதேவி மிகவும் அழகாக விளங்கினாள். தேவர்களின் வரத்தினால் அன்னை அதிதி வஜ்ரபாணியான இந்திரனை பெற்றதைப் போல கைகேயிக்கு சத்திய பராக்கிரமனான பரதன் என்பவன் பிறந்தான். தேவர்களின் வரத்தினால் அன்னை அதிதி வஜ்ரபாணியான இந்திரன் பிறந்த மாதிரி இவர் பிறந்தார். அப்படி இந்திரனை பெற்றதைப் போல் கைகேயிக்கு சத்திய பராக்கிரமனான பரதன் என்பவன் பிறந்தான். அவன் சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சத்தில் 1/4 பங்கு, மொத்தத்தில் 1/4 பங்கு எல்லா நற்குணங்களும் நிரம்பியவன். பின்னர் லக்ஷ்மணன், சத்ருகனன் என்ற 2 புதல்வர்களை சுமித்திரை பெற்றெடுத்தாள். வீரர்களான அவ்விருவரும் எல்லாவிதமான அஸ்திரங்களை செலுத்துவதில் வல்லவர்கள். இருவரும் சேர்ந்து விஷ்ணுவின் அம்சத்தில் 1/2 பங்கு. யாரு? லட்சுமணனும் சத்ருகனும் விஷ்ணுவோட அம்சத்தில் 1/2 பங்கு, பரதன் 1/4 பங்கு. நல்லறிவுடைய பரதன் மீன லக்கணம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தான். சுமித்திரையின் குழந்தைகள் ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்கணத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது பிறந்தார்கள். இவ்வாறாக மாமன்னரின் 4 குழந்தைகளும் தனித்தனி குணநலன்களோடு லட்சணங்களோடும் விளங்கினார்கள். அவர்கள் காந்தியினால் பாத்ரபத நட்சத்திரம், அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ஒவ்வொன்றும் 2 தாரகை உடையது போலும் நற்குணங்களும் அழகிய அங்கங்களும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் பிறந்ததும் கந்தர்வர்கள் இனிய குரலில் பாடி வாழ்த்தினார்கள். அப்சர நங்கைகள் ஆடி கழித்தார்கள். தேவர்கள் பேரிகை முழங்கினார்கள். வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது. அயோத்தியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடினார்கள். நகரம் திருவிழா கோலம் பூண்டது. ராம 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 ராம் என்று கூட்டம் கூட்டமாக கூடி திருவிழா கோலம் பூண்டு நன்றாக முழங்கினார்கள். தேரோடும் வீதிகளில் ஜனக்கூட்டங்கள் நிறைந்தன. நடனமாடும் ஆண்களும் பெண்களும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பாடகர்களும் வாத்தியம் வாசிப்போரும் கொட்டி முழக்கி பாடியதால் ஆகாயத்தில் சப்தம் நிறைந்தது. ஏராளமான நவரத்தினங்கள் அங்கே தரையில் சிதறி கிடந்தன. மன்னருக்கு மகன்கள் பிறந்துவிட்ட சந்தோஷத்தில் மக்கள் தம் செல்வத்தை வாரி வழங்கினார்கள். சூத்த மாக்கத வந்தி கணங்களுக்கு
மன்னர் சன்மானங்கள் அளித்தார். பிராமணர்களுக்கு பணம், பசு, செல்வங்களை வாரி வாரி வழங்கினார். 11 நாட்கள் கழிந்ததும் குழந்தைகளுக்கு பெயரிடுதல் என்ற சம்ஸ்காரத்தை, நாமகரணம் என்ற சம்ஸ்காரத்தை செய்தார். மூத்தவனான மகாத்மாவுக்கு ராமன் என்றும், கைகேயின் பிள்ளைக்கு பரதன் என்றும், சுமித்ரையின் பிள்ளைகளில் ஒருவனுக்கு லக்ஷ்மணன் என்றும், மற்றவனுக்கு சத்ருகனன் என்றும் மிக்க மகிழ்ச்சியுடன் வசிஷ்டர் நாமகரணம் இட்டார். நாமகரணச் சடங்கை முன்னிட்டு பிராமணர்களுக்கும் நாட்டு நகர மக்களுக்கும் நிறைவான உணவளித்தார் மன்னர். பிராமணர்களுக்கு அளவில்லாத இரத்தின குவியல்களை தானம் செய்தார். குழந்தைகளுக்கு அவ்வக்காலங்களில் செய்ய வேண்டிய ஜாத கர்மா முதலான எல்லா கர்மாக்களையும் மன்னர் செய்வித்தார். அந்த நால்வரில் மூத்தவனான ஸ்ரீராமன் குல பரம்பரையை வளர்க்கும் பதாகை போல் விளங்கி தந்தைக்கு மிக்க ஆனந்தத்தை கொடுத்தார். உலக பிராணிகளுக்கு தான் தோன்றியான பிரம்மா எவ்வாறு சுயம்புவான பிரம்மா எவ்வாறு மிகவும் வேண்டப்பட்டவரோ அவ்வாறே இவரும் மிகவும் நேசிக்கப்பட்டவர் ஆனார். எல்லோரும், அதாவது நால்வரும், வேதங்களை கற்றறிந்தார்கள். இவர்கள் சூரர்கள், உலக மக்களின் நலனில் நோக்கமுடையவர்கள், ஞானம் நிறைந்து விளங்கினார்கள், எல்லா நற்குணங்களையும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் ராமன் சத்திய பராக்கிரமராகவும் பேரொளி பொருந்தியவராகவும் இருந்தார். குற்றமற்ற முழு நிலவைப் போல எல்லா மக்களுக்கும் பிரியமானவராக இருந்தார். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஓட்டுதல் முதலியவற்றில் ஈடான தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். வில்வித்தையை கற்பதிலும் தகப்பனாருக்கு பணிவிடை செய்வதிலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்தார்கள். மக்களை பெரிதும் விரும்பப்படுபவரும் மூத்த சகோதரனுமான ராமனுடன் சிறுவயது முதற்கொண்டே திருவரச் செல்வனான லட்சுமணன் மிகவும் ஒட்டுதலுடன் பழகி வந்தான். அவனுக்கு தன் உடம்பை காட்டிலும் ராமனிடம் அதிக பிரீத்தி இருந்தது. அனைத்து செழுமைகளும் நிறைந்த லட்சுமணன் ராமனுக்கு சரீரத்துக்கு வெளியே உள்ள உயிர் போல் விளங்கினான். பொதுவாக நம்ம உடம்பு மேலதே நமக்கு அபிப்பிராயம் கூட ராமன் மேலே லட்சுமணனுக்கு இருந்துச்சான். அதை விட ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்காங்க. தன்னோட உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுதலோட சரீரத்துக்கு வெளியே, ராமனுக்கு சரீரத்துக்கு வெளியே ஒரு உயிர் இருந்துச்சான். அவருக்கு 2 உயிர். அப்புறம் அவர் பின்னாடி உயிரை சேர்த்துக்கிட்டே போனார். அண்ணனோடு நால்வரோடு ஐவரானோம், ஐவரோடு அறுவரானோம்னு அவர் வாட்டுக்கு போகிற வழியில் வா 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 நீ என் தம்பிதை உடன்பிறப்பே. அவன் இல்லாமல் புருஷோத்தமான ராமன் உறங்குவதில்லை. தனக்கு கொடுக்கப்படும் உயர் வகை உண்டிகளை அவன் இல்லாமல் சாப்பிடுவதில்லை. ராமன் காட்டில் வேட்டையாடுவதற்காக குதிரை மேல் ஏறி செல்லும் போதெல்லாம் கையில் வில்லேந்தி தமையனுக்கு உறுதுணையாக லட்சுமணனும் பின்தொடர்ந்து சென்றான். லட்சுமணனுக்கு பிறகு பிறந்த சத்ருகனன் பரதனிடம் அவ்வாறே மிகவும் பிரியமாக இருந்தான். உயிரை காட்டிலும் நேசித்து வந்த அவனிடம் பரதனுக்கு பெரும் பாசம் இருந்தது. எல்லாருமேலேயுமே அவனுக்கு பாசம் இருந்துச்சு. மன்னர் தெய்வாம்சத்தோடு கூடியவர்களும் மிகவும் இஷ்டமானவர்களுமான 4 புத்திரர்களால் 4 திசை காவலர்களை அடைந்த பிதாமகரான பிரம்மாவைப் போல் மிகவும் திருப்தி அடைந்தார். மன்னர் தெய்வாம்சத்தோடு கூடியவர்களும் மிகவும் இஷ்டமானவர்களுமான 4 புத்திரர்களால் 4 திசை காவலர்களை அடைந்த பிதாமகரான பிரம்மாவைப் போல் மிகவும் திருப்தி அடைந்தார். திசை பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதைப் போல இவர்கள் அரசு பொறுப்பை ஏற்று தமது பணியை தொடர்வார்கள் என்பதால் அவர்கள் நால்வரும் நல்லறிவு நிறைந்தவர்கள், நற்குணம் உடையவர்கள், அறம் அல்லாதன செய்வதற்கு வெட்கமுடையவர்கள், புகழ்பெற்றவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள், தொலைநோக்கு உடையவர்கள். இவ்வாறு எல்லா வகையிலும் சிறந்து விளங்கி சுடர்விட்டு பிரகாசிக்கும் புதல்வர்களைக் கண்டு உலக படைப்பாளியான பிரம்மாவைப் போல தந்தையான தசரதர் சந்தோஷமாக இருந்தார். மனிதருள் புலி போன்று சிறந்தவர்களான அந்த நால்வரும் வேதங்களை கற்பதில் முனைப்புடன் இருந்தார்கள். தந்தைக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். வில்வித்தையிலும் முன்னிலையில் நின்றார்கள். பிறகு ஒரு சமயம் தர்மாத்மாவான தசரதர் ஆச்சாரியர்கள் உறவினர்கள் கூடியிருக்கும் போது அவர்களின் குமாரர்களின் விவாகத்தை பற்றி பேசத் தொடங்கினார். அமைச்சர்களோடு இது பற்றி விவாதித்து கொண்டிருக்கும் போது மகா தேஜஸ்வியான மாமுனிவர் விஸ்வாமித்திரர் அங்கு வந்து சேர்ந்தார். விவாகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க.
விஸ்வாமித்திரர் வர்றார். நல்ல தகப்பனாக இருப்பார் போல். கரெக்டான நேரத்தில் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சார். மன்னரை பார்க்க விரும்பிய அவர் வாயிற்காப்போர் தலைவனிடம், காதியின் மைந்தனும் கௌசிகனுமான நான் வந்திருக்கிறேன் என்று உடனே போய் சொல் என்று கூறினார். இதை கேட்டதும் பயந்து போன அவர்கள், காதியின் மைந்தன். இதை கேட்டதும் பயந்து போன அவர்கள் மன்னன் மாளிகைக்குள் விரைந்து ஓடினார்கள். அவருடைய அதிகார குரலினாலான சொற்களால் அச்சமடைந்த அவர்கள் சிந்தை கலங்கி மன்னர் சபையை அடைந்து தசரதரிடம் விஸ்வாமித்திர முனிவர் வந்திருப்பதை தெரிவித்தார்கள். விஸ்வாமித்திரர் முனிவர் சொல்ல வேண்ட போய் நான் வந்தது நான் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவங்க மிரண்டுட்டாங்க. இது நான் முனிவரா இல்லை வேற எதுவும் நான் அவர் இருப்பார். ஏன்னா அவர் ராஜாவாக இருந்து பிரம்மாவே மிரட்டின வழியா, ராஜரிஷி பட்டம் எமக்கு இல்லையா, உனக்கு இருக்கிற ராஜரிஷி பட்டம். அவர் ராஜரிஷி, விஸ்வாமித்திரர் வந்து ராஜரிஷி. ராஜாவாக இருந்து ரிஷியானவங்களையெல்லாம் ராஜரிஷின்னு சொல்லுவாங்க. ஜனகர் இன்னொருத்தர் இருக்கார், 2 பேர் தான் ராஜரிஷி. ஆமாம் ஆமாம். வசிஷ்டருக்கு போட்டியாக தானே ஒரு இதானார். வசிஷ்டருக்கு போட்டியாதே விஸ்வாமித்திரர் வந்து தவம் பண்ண போனார். அப்போ எல்லாமே வசிஷ்டர் மாதிரியே வரணும்னு நினைப்பார். வசிஷ்டர் பிரம்மரிஷி. அப்போ நானும் பிரம்மரிஷி ஆகும், கடவுள்கிட்டே பிரம்மரிஷி பட்டம் கொடுக்கு. இன்னைக்கு கேட்டால் 10,000 ரூபா கொடுன்னு கொடுத்துடலாம். அந்த காலத்தில் கொடுக்க முடியுமா? அதனால நல்ல தவம் பண்ணிட்டு வா, அப்படின்னு தான் தர்றேன் அப்படின்னு தெய்வம். மன்னரை பார்க்க விரும்பிய அவர் வாயிற்காப்போர் தலைவனிடம், காதியின் மைந்தனும் கௌசிகனுமான நான் வந்திருக்கிறேன் என்று உடனே போய்ச் சொல் என்று கூறினார். இதை கேட்டதும் பயந்து போனவர்கள் மன்னன் மாளிகைக்குள் விரைந்து ஓடினார்கள். அவருடைய அதிகார குரலினாலான சொற்களால் அச்சமடைந்த அவர்கள் சிந்தை கலங்கி மன்னர் சபையை அடைந்து தசரதரிடம் விஸ்வாமித்திர முனிவர் வந்திருப்பதை தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்ன தகவலை கேட்டதும் தேவேந்திரன் தன் மாளிகைக்கு வந்த பிரம்மாவை வரவேற்பதைப் போல புரோகிதர்களுடன் கூட விஸ்வாமித்திரை எதிர்கொண்டு அழைக்க தசரதர் சென்றார். கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பவரும் நீண்ட காலமாக தவம் செய்பவரும் ஆன்ம ஒளியால் பிரகாசிப்பவருமான அவரை கண்டதும் மன்னர் முக மகிழ்ச்சியுடன் அர்க்கியம் அளித்து உபசரித்தார். மன்னரால் சாஸ்திர முறைப்படி கொடுக்கப்பட்ட அர்க்கியத்தை பெற்றுக்கொண்ட அவர் மக்களின் நல்வாழ்வு, நாட்டு வளம் பற்றி மன்னரிடம் விசாரித்தார். அறம் அறிந்தவரான கௌசிகர் நாடு, கருவூலம், நகரம், உறவு, நட்பு ஆகியவற்றின் நலனை பற்றி கேட்டறிந்தார். உனக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசர்கள் எல்லோரும் அடங்கி இருக்கிறார்களா? பகைவர்கள் ஜெயிக்கப்பட்டார்களா? தேவ பூஜை, அதிதி பூஜை முதலியன நன்றாக அனுஷ்டிக்கப்படுகின்றனவா என்று விஸ்வாமித்திரர் வினவினார். வசிஷ்ட முனிவரை சந்தித்து நலன் விசாரித்தார். விஸ்வாமித்திரர் பெரும் பாக்கியசாலியான மற்ற முனிவர்களையும் சந்தித்து தகுதிக்கு ஏற்றவாறு அளவலாவினார். அவங்கவுங்க தகுதி என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல பேசினார். இது முனிவர்களுடைய இயல்பு. தகுதிக்கு ஏற்றாப்புல தான் பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், வர்றவங்களையெல்லாம் பார்த்து பேசிகிட்டே தான் இருப்பார். தண்ணி குடிச்சிட்டு வச்சா இந்த தண்ணி குடிக்கிறத பற்றி, எப்படி தண்ணி குடிக்கணும், அதை எப்படி அண்ணாக்க குடிக்கணும், எப்படி அதை கழுவணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவன் வேறு வேலைக்கு போகணுமா, சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேணாமா. பின்னர் அவர்கள் எல்லோரும் உவகை அடைந்தவர்களாய் சபா மண்டபத்தை அடைந்தார்கள். அங்கே வரவேற்கப்பட்டு தத்தமக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தார்கள். பிறகு மன மகிழ்ச்சியுடன் மகா வள்ளலாகிய மன்னர் விஸ்வாமித்திர முனிவரை புகழ்ந்து பேசி இவ்வாறு கூறினார். வாருங்கள் முனிவரே, தண்ணீர் பஞ்சம் வாட்டிய நேரத்தில் பெருமழை பெய்தார் போல, பிள்ளை பேறு இல்லாதவனுக்கு விதிப்படி மணந்து கொண்ட பத்தினிகளிடம் புதர்வர்கள் உண்டானார் போல, தொலைந்த பொருள் திரும்ப கிடைத்தார் போல தங்கள் வரவை எண்ணுகிறேன். இதில் பெரிய ஜோக்கை பார்த்தியா, பிள்ளை பேர் இல்லாதவனுக்கு விதிப்படி மணந்து கொண்ட பத்தினிகளிடம் புதர்வர்கள் உண்டானது போல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே ஏதாவது போக்குவரத்து வச்சிருக்க இடத்துல வந்துச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என் புள்ள பார்த்துக்க சொல்ல முடியுமா? அதனால் அடுத்து ஒன்று சொல்கிறார், தொலைந்த பொருள் திரும்ப கிடைத்தார் போல தங்கள் வரவை எண்ணுகிறேன். இப்போ ஏதோ ஒரு தடவை பார்த்து மிஸ் பண்ணியிருக்கேன். தங்கள் விருப்பம் என்னவோ, அதில் முன்ன பின்ன எல்லாமே சொல்லிடுறாங்க பார். தங்கள் விருப்பம் என்னவோ தெரிவியுங்கள்,
மிக்க மகிழ்ச்சியுடன் செய்து தருகிறேன். இதே அவனோட பெரிய தொல்லையே. எல்லாத்துக்கும் நான் வரம் தர்றேன் வாங்கன்னு கூப்பிட்டு கடைசியில் என்ன பண்ணுவேன், வரத்தை அவங்க கேட்பாங்கல்ல, ஐயய்யா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. தசரத மன்னர் எல்லாருக்குமே வரம் கொடுக்குறதுல பெரிய ஆள். தசரதனுக்கு பேர் என்ன தெரியுமா, வரம் கொடுக்குறவன். அதனால நீ பெரிய கஷ்டப்படுவேன். நீ ஒவ்வொரு வரத்தவா பார்ப்ப. இப்போ தானே முதல் வரத்தை பார்த்துருக்குற, முதல்ல விஸ்வாமித்திரர் கொடுத்த வரத்தை பாரு. அது எப்படி சொல்கிறாமா, தங்கள் விருப்பம் என்னவோ வாங்க போங்கன்ட்டு பேசணும். ஒரு தசரதன் நம்ம முறைக்கு இப்படி கூப்பிடுறோம். இப்போ ராமர் சண்டைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மான நஷ்ட வழக்கு போட்டுருக்கோம். ஆமாம். தங்கள் விருப்பம் என்னவோ தெரிவியுங்கள், மிக்க மகிழ்ச்சியுடன் செய்து தருகிறேன். பிரம்மன் தார்மீகரே, என்னுடைய பெரும் அதிர்ஷ்டத்தின் காரணமாகத்தான் தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்போதுதான் தாங்களே அடியனை நாடி வந்ததால் இப்போதுதான் என் ஜன்மம் பயனுடையதாயிற்று, என் வாழ்க்கையும் நல்வாழ்க்கை ஆயிற்று. கடுமையான தவம் ஏற்றி ராஜரிஷி என்ற சிறப்பினை பெற்ற தாங்கள் பிரம்மரிஷி என்ற பெரும் சிறப்பினையும் பின்னர் அடைந்தீர்கள். என்னால் மிகவும் உயர்ந்த முறையில் கௌரவிக்கத்தக்கவர் தாங்கள் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்துள்ளேன். ஆகவே தங்கள் வருகையை மிகவும் புனிதமானதாகவும் நற்சகுனமாகவும் கருதுகிறேன். தங்களை தரிசித்ததால் புண்ணிய சேத்திரத்தை அடைந்தவனாகிவிட்டேன். அளவில்லாத புண்ணியம் எனக்கு கிடைக்கப் போகிறது. தங்களின் இந்த விஜயம் எந்த காரியத்தின் பொருட்டு என்று கூறும்படி பிரார்த்திக்கிறேன். தங்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் தங்கள் அனுகிரகத்தை பெற விரும்புகிறேன். கௌசிகரே, வந்த காரியத்தை முடித்துக் கொள்ளாமல் தாங்கள் இங்கிருந்து செல்லக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. தாங்கள் தான் எனக்கு எல்லா தெய்வமும், நானே வெறுமே செயலாற்றுபவன். பெரியோரே, மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தங்கள் வருகையால் அறிகிறேன். தங்கள் விஜயத்தினால் நான் இதுவரை இயற்றிய தர்மங்களின் பயன் முழுவதும் கிடைத்துவிட்டது என்றே எண்ணுகிறேன். இவ்வாறு இந்திரிய நிகிரகமுடைய மன்னரால் பணிவுடன் கூறப்பட்ட மனதிற்கும் செவிக்கும் இதமானதுமான சொற்களை கேட்டு பார்ப்புகளும் குணமும் புகழும் படைத்த சமம் தமம் முதலான நியமங்களில் ஊன்றி நிலைத்த உத்தமரான முனிவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 18வது சர்க்கம் முட்டிட்டு. ஐயா இன்னும் வாயை திறக்கவே இல்லை. இதேன் இப்படி புண்ணிய, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எது கேட்டாலும் தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன். அப்போ உன் பிள்ளைய தருவியா, அத்தையும் கேட்கப்படும். சர்க்கம் 19. விஸ்வாமித்ரர் கூறியது. அரசர்களில் சிங்கம் போன்ற தசரதனின் அற்புதமும் விளக்கமுமாக அமைந்த பேச்சை கேட்டு மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்ரர் மெய் சிலிர்த்து கூறினார். ரொம்ப உடம்பு சிலிர்த்து போய் இவன் நம்ம கேட்கறத கொடுத்துருவான் அப்படிங்கிற ஆசையோட, யாகத்திற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே தாமரை கண்ணனான ராமனை உடனே கொடுத்து விடு. மாத்திட்டனா? ஆமாம், கரெக்ட். நீங்கள் சொன்னது 144 அரசர்களில் சிங்கம் போன்ற தசரதனின் சர்க்கம் 19. விஸ்வாமித்திரர் கூறியது. அரசர்களில் சிங்கம் போன்ற தசரதனின் அற்புதமும் விளக்கமுமாக அமைந்த பேச்சை கேட்டு மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் மெய் சிலிர்த்து கூறினார். ராஜ சிங்கமே, நீங்கள் பேசியது உங்கள் உயர்நிலைக்கு உகந்ததாக இருக்கிறது. உலகத்தில் வேறு யாராலும் இவ்வாறு பேச முடியாது. பிரசித்தி பெற்ற ஒரு பரம்பரையில் தோன்றியிருக்கிறாய். அத்துடன் வசிஷ்டரே புரோகிதராக அமைந்து நல் உபதேசங்கள் செய்து வருகிறார். என் மனதில் உள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன். அதை நிச்சயம் நடத்தி கொடுக்க வேண்டும். மா மன்னனே, அந்த காரியத்தை நடத்தி கொடுத்து சொன்ன சொல் தவறாதவன் என்ற பெயரை நிலைநிறுத்திக்கொள். ஒரு சித்தியை அடைவதற்காக நான் சில நியமங்களை ஏற்று அனுஷ்டித்து வருகிறேன். விருப்பம்போல் உருவம் எடுக்கக்கூடிய 2 அரக்கர்கள் என் விரத அனுஷ்டானங்களுக்கு இடைஞ்சல் செய்து வருகிறார்கள். என்னுடைய நீண்ட விரதத்தின் பெரும் பங்கு நிறைவேறி முடிவரும் நிலையில் உள்ளது. ஆனால் போர் பயிற்சி பெற்றவர்களும் ஆற்றல் மிக்கவர்களுமான சுபாகு மாரீச்சன் என்ற 2 காரியத்தை கெடுத்து வருகிறார்கள். அவர் இந்த காரியத்தை மட்டுமா கெடுக்கிறாங்க, பின்னாடி இந்த ராமாயணத்தவே திசை திருப்புறதும் இவங்க. என்னுடைய நீண்ட விரதத்தின் பெரும் பங்கு நிறைவேறி முடிவரும் நிலையில் உள்ளது. அவர்கள் யாக குண்டத்தின் மேல் இரத்தம் மற்றும் மாமிசங்களை ஏராளமாக கொட்டுகிறார்கள். அதனால் என்னுடைய விரத நியமங்கள் வீணாகி போகின்றன. என்னுடைய முயற்சி பயனற்று போவதால் உற்சாகமிழந்து அந்த பிரதேசத்திலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டேன். தாங்கள் அவர்களுக்கு சாபம் கொடுக்கலாமே
என்று நீ கேட்பாய். மன்னனே, சாந்த சித்தத்துடன் அந்த வேள்வியில் ஆழ்ந்து ஈடுபடுவதால் எனக்கு கோபமே ஏற்படுவதில்லை. நான் அந்த யாகம் பண்ணுறதுனால எனக்கு கோபம் வரல, அதனால் அவனை நான் சாபமும் கொடுக்க முடியல. அந்த வேள்வியின் நியமம் அப்படிப்பட்டது. அது நடக்கும்போது கோபம் கொள்ளலாகாது, சாபம் கொடுக்கலாகாது. ஆகவே ராஜ சிம்மமே, உறுதி பிறளாத பராக்கிரமம் கொண்டவனும் சூரனும் முன்னுச்சி கொண்டவனும் உன்னுடைய மூத்த புதல்வனுமான ராமனை எனக்கு கொடுப்பாய். முன்னுச்சி கொண்டவன்னா நிறைய முடி வச்சு ஏற்றி சீவியிருக்கிறேன். உன்னுடைய மூத்த புதல்வமான ராமனை எனக்கு கொடுப்பாய். என்னால் மறைவாக காப்பாற்றப்படும் இவன் தன்னுடைய பேராற்றலினாலும் தன்னை காத்துக்கொள்வான். அத்துடன் எனக்கு இடையூறு செய்யும் அரக்கர்களையும் கொல்லக்கூடியவன். நானும் இவனுக்கு பல வகையான மகிமைகளை நிச்சயமாக கொடுப்பேன். அவர்கள் இருவரும் ராமனுக்கு எதிரில் ஒரு காலம் நிற்க முடியாது. அவர்களை வென்றபின் ராமனுடைய புகழ் 3 உலகங்களும் பரவப்போகிறது. ராமனை தவிர வேறு எந்த ஆண்மகனும் அவர்களை கொல்வதற்கு துணிய மாட்டார்கள். பேராற்றல் படைத்த அவ்விருவரும் மகா பாவிகள். யமபாசத்திற்கு அருகில் வந்துவிட்டவர்கள். விரைவில் உயிர்விடப் போகிறார்கள். மன்னனே, அவர்கள் இருவராலும் மகா பராக்கிரமசாலியான ராமனுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ராமனை புத்திர வாத்சல்யம் மட்டும் கொண்டு நீ பார்க்கக்கூடாது. நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன், அவ்விரு அரக்கர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றே நீ நம்பலாம். சத்திய பராக்கிரமம் படைத்த மகாத்மா ராமனை, அவன் உண்மை சுரூபத்தை நான் அறிவேன். இங்கு கூடியிருப்பவர்களில் தவம் புரிகின்ற தவஸ்விகளும் ஞான ஒளி படைத்த வசிஷ்டரும் இந்த உண்மையை அறிவார்கள். உலகத்தில் நிலையான பெரும் புகழையும் அறத்தின் சிறந்த விளைவுகளையும் பெற நீ விரும்பினால் ராமனை எனக்கு கொடுக்க கடவாய். காகுத்தனே, வசிஷ்டர் முதலான உன்னுடைய ஆலோசகர்களுடன் ஆலோசனை செய்து அவர்கள் அனுமதி கொடுத்தால் ராமனை என்னிடம் ஒப்படை. இது என்னுடைய விருப்பம். ராமன் சிறு குழந்தை அல்லன். எனவே அவன் பாதுகாப்பு பற்றி வீணாக சஞ்சலப்படாமல் உன் பிள்ளையிடம் கொண்டிருக்கும் உறவை நெகிழ்த்து என்னிடம் கொடுப்பாய். யாகத்திற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே தாமரை கண்ணனான ராமனை உடனே கொடுத்துவிடு. யாகம் செய்வதற்கான காலம் கழிவதற்கு முன் நாங்கள் புறப்பட்டு போகிற வழியை பார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மனத்தில் துயரத்தை தேக்கிக் கொள்ளாதே. இவ்வாறு அறம் பொருளோடு கூடிய சொற்களை கூறிவிட்டு தர்மாத்மாவும் தேஜஸ்வியுமான மாமுனிவர் விஸ்வாமித்திரர் நிறுத்தினார். விஸ்வாமித்திரரின் மங்களமான சொற்களை கேட்ட மாமன்னர் மிகுந்த சோகத்தால் நடுநடுங்கி போனார். மனம் குழம்பி மயங்கினார். பின்னர் நினைவு பெற்றதும் மிகவும் அச்சமடைந்து வருத்தத்தில் ஆழ்ந்தார். இவ்வாறாக இதயத்தையும் மனத்தையும் பிளக்கவல்ல கடுமையான சொற்களை முனிவரிடமிருந்து கேட்டவுடன் மாமன்னர் மிகவும் சோகத்தில் மூழ்கி ஆசனத்திலிருந்து நழுவி விழுந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 19வது சொர்க்கம் முற்றிற்று. நழுவி கீழே விழுந்தாரு, நமக்கடின்னு கீழே விழுந்தாரு. சினிமாவில் பார்த்தோம்னா நகைச்சுவையாகவும் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கலக்கமும் இருக்கும். படிக்கும்போது அந்தளவுக்கு கலக்கம் இருக்காது. ஆனால் சிந்திச்சு பார்த்தா தெரியும், தாம் பிள்ளைய, அதுவும் இன்னும் ஒரு இது கூட ஆகாத பிள்ளைய, ஒரு ராஜா, அதுவும் ஒரு ராஜா, ரிஷியான ஒரு ராஜா கேட்கிறாருன்னா எப்படி இருக்கும்? சர்க்கம் 20 தசரதர் கூறியது. தசரத வாக்கியம். விஸ்வாமித்திரர் கூறியவைகளை கேட்ட ராஜசிம்மனான தசரதர் ஒரு முகூர்த்த காலம் போல் நினைவிழந்து கிடந்தார். பின்னர் உணர்வு பெற்று இவ்வாறு கூறினார். தாமரை கண்ணனான என்னுடைய ராமனுக்கு இன்னும் 16 வயது ஆகவில்லை. ஆகவே அரக்கர்களோடு ஓர் புரியும் தகுதியை பெறவில்லை என்று கருதுகிறேன். அசௌக்கினி கணக்கான படை வீரர்களுக்கு நான் தலைவர். இந்த படையுடன் சென்று நான் அந்த அரக்கர்களுடன் போர் புரிகிறேன். நானே வர்றேன் ராஜா, நானே வரேன். என்னுடைய நீ வந்தேன்னா சீதைக்கு போய் கல்யாணம் முடிச்சுக்க முடியுமா? கூறு கட்டுறேன். கூறு நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன விஷயமா வந்திருக்கேன் தெரிய மாட்டேன். அந்த பயவுகளுக்கு நேராக உன் மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கூட்டு போக முடியுமா? அவனை எல்லாம் பலமும் கொடுத்து எல்லா மந்திரத்தையும் கொடுக்கணும்ல. விஸ்வாமித்திரர் சில மந்திரங்களை சொல்லி கொடுத்தார். என்னுடைய சேனா வீரர்கள் சூரர்கள், வெல்ல முடியாதவர்கள், அஸ்திர பிரயோகத்தில் வல்லவர்கள், அரக்கர் கூட்டங்களுடன் சண்டையிடுவதற்கு தகுந்தவர்கள். அருள் கூர்ந்து ராமனை அழைத்துச் செல்வதாக கூறாதீர்கள். வில்லேந்திய கையனாக நானே யுத்த களத்தில் முன்னின்று தங்கள் யாகத்தை காப்பாற்ற என் உடலில் உயிர் இருக்கும் வரையில் அரக்கர்களுடன் போரிடுவேன்.
என்னால் பாதுகாக்கப்பட்ட உங்கள் யாக விரத அனுஷ்டானம் இடையூறில்லாமல் நிறைவேறப் போகிறது. நானே அங்கு வருகிறேன். ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். ராமன் சிறுவன், கல்வியை இன்னும் முடிக்காதவன், எதிரிகளின் பலாபலங்களை அறியாதவன், அத்துடன் போர்க்கலையில் வல்லவனும் அல்லன். அரக்கர்கள் மாய யுத்தம் செய்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்களுடன் யுத்தம் செய்யும் தகுதி ராமனுக்கு இல்லை. ராமனை விட்டு பிரிந்து ஒரு முகூர்த்த காலம் கூட உயிர் வாழ மாட்டேன். பிரம்மன் நிச்சயமாக ராமனை அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் 4 வகை படையுடன் கூடிய என்னுடன் கூட அவனை அழைத்துச் செல்லுங்கள். நான் கூட வர்றேன் அவன் கூட. 60,000 ஆண்டுகள் தவித்துக் கொண்டிருந்தபின் பெற்ற பிள்ளை இந்த ராமன். ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். என்னுடைய 4 புதல்வர்களில் குல தர்மங்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய கடமையுடைய மூத்த மகன் ராமனிடம் எனக்கு அபார அன்பு. ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். அந்த அரக்கருடைய பலம் என்ன? அவர்கள் யாருடைய புத்திரர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முனிவரே, அவர்கள் உயரம், பருமன் எவ்வளவு? எவர்கள் அவர்களை பரிபாலிக்கிறார்கள்? ராமன் அந்த அரக்கர்களுடன் எவ்வாறு சண்டை போட வேண்டும்? பிரம்மன் மாய யுத்தம் செய்வர்களான அவர்களுடன் என் படை வீரர்களும் நானும் எவ்வாறு போர் புரிய வேண்டும்? முனி புங்கவரே, நான் எவ்வாறு வீரச் செருக்கும் தீய குணங்களும் உடைய அரக்கர்களை எதிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். அவருடைய சொற்களை கேட்டதும் விஸ்வாமித்திரர் பதில் கூறினார். அவரே ஒரு கோடை கழிச்சுட்டு தாண்டுன்னா தாண்ட மாட்டார். அப்படிப்பட்டவர்கிட்ட நீ கூப்பிட்றத செய்யாத, நான் செய்கிறத ஏற்றுக்கன்னு ராஜா மாதிரி கட்டளையிட்டா அவர் என்ன செய்வார்? புலஸ்திய வம்சத்தில் தோன்றியுள்ள ராவணன் என்ற அரக்கன் பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரத்தின் பலத்தினால் 3 உலகங்களை மிகவும் துன்புறுத்தி வருகிறார். புலஸ்திய வம்சம், புலத்தியர்கள் வம்சம். அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனான ராவணன் மகாவீரமும் மகாபலமும் பொருந்தியவன். ஏராளமான அரக்கர்களால் எப்போதும் சூழப்பட்டிருப்பவன். குபேரனுடைய சகோதரன், முனிவர் விஸ்வரசின் குமாரன். பலசாலியான அவன் தானே நேரடியாக வந்து வேள்விகளை தடுப்பது இல்லை. அவனால் தூண்டப்பட்ட மிக அதிகமான ஆற்றல் கொண்ட 2 அரக்கர்களான மாரீச்சனும் சுபாகும் வேள்விக்கு இடையூறு செய்பவர்கள். விஸ்வாமித்திரர் கூறியதை கேட்ட மன்னர், தீயவனான அவனுடன் போர் புரியும் சக்தி எனக்கு இல்லவே இல்லை என்று கூறினார். அறமறிந்த பெரியோரே, அருள் கூர்ந்து என் புத்திரன் விஷயத்தில் தயவு காட்டுங்கள். நானோ பாக்கியமில்லாதவன். அதனால் தாங்கள்தான் எனக்கு அருள் செய்யும் தெய்வம், ஆச்சாரியன் எல்லாம். தேவ, அசுர, கந்தர்வ, யக்ஷ, பட்சி, நாகர்கள் கூட ராவணனை போரில் எதிர்கொள்ள வல்லவர்கள் அல்லர் என்னும்போது அல்ப மானுடர்கள் எம்மாத்திரம்? அந்த அரக்கன் யுத்தத்தில் மாவீரர்களின் வீரத்தை அபகரித்து விடுகிறான். அதனால் நான் என் படைகளுடன் புத்திரர்களுடனும் சேர்ந்து சென்றாலும் அவனுடனோ அவன் படைகளுடனோ போர் புரியும் சக்தி எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது தேவகுமாரனை போன்றவனும் போர்க்கலையில் தேர்ச்சி பெறாதவனுமான என் பிள்ளை அரக்கர்களை எதிர்த்து போர் புரிய முடியுமா? மகாதவ சீலரை, சிறு குழந்தையான என் மகனை ஒருபோதும் தரமாட்டேன். சுந்தோப சுந்தர்களின் புதல்வர்களான அவ்விரு ராக்கதர்களும் யுத்தத்தில் சாக்ஷாத் யமனுக்கு நிகரானவர்கள். அப்படிப்பட்ட கொடியவர்கள் உங்கள் யாகத்திற்கு இடையூறு செய்கிறார்கள் என்றால் என் புத்திரனை கொடுக்கவே மாட்டேன். அவர்கள் இல்லாத மற்ற அரசர்களுடன் நான் என் உற்றார் உறவினருடன் போர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் நானும் என் பந்துக்களும் தங்கள் காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம், ராமனை கேட்காதீர்கள் என்று. இவ்வாறு மன்னரின் உப்பு சப்பில்லாத உரையை கேட்டதும் குஷிகருடைய புத்திரரும் அந்தன உத்தமருமான விஸ்வாமித்திரர் அடக்க முடியாத பெருங்கோபத்தை அடைந்தார். வேள்வியில் நன்கு சொரியப்பட்ட நெய் ஆகுதியால் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியைப் போல் மகரிஷி என்ற அக்னி பெரிய நெருப்பு கொழுந்துகளை விட்டுக்கொண்டு கனன்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 20வது சர்க்கம் முற்றிட்டு. இப்போ நம்ம கேமராவை கொண்டு போய் விஸ்வாமித்திர கண்ணில் வைக்கிறோம். கண்ணு அப்படியே சிவந்து இருக்கு, அப்படியே துடிக்குது, இதெல்லாம் அப்படியே கிடுக்குன்னு ஆடுது. அந்த இடத்துல இதை முடிச்சுக்குவோம். இப்போ அடுத்து வசிஷ்டர் கூறியது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இன்னொரு முனிவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என் டாக்டருக்கு போயிலே அவன் யாருன்னு தெரியுமா? பிள்ளை பாசத்தில் இப்படி பொங்குறிய, நாளைக்கு என்னடா பண்ணுவ? அவன் எங்கெங்கேயோ போக வேண்டிய நிலைமை இருக்கேடா
அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார். சர்க்கம் 21 வசிஷ்டர் கூறியது. 79 இருக்கு. இப்போ நம்ம 20 வந்திருக்கோம். எத்தனை நாள் படிச்சு. தசரதருடைய புத்திர வாத்சல்யம் நிறைந்த சொற்களை கேட்டு கௌசிகர் மன்னரை பார்த்து கோபம் பொங்க பதில் கூறினார். முன்னதாக ஒப்புக்கொண்டு விட்டு பின் அந்த சபதத்தை புறக்கணிக்க விரும்புகிறாய். ரகுகுலத்திற்கு இது சொன்ன சொல் தவறுவது உகந்தது அல்ல. நீ தாண்டா அதை தர்றேன் இதை தர்றேன் எனக்கு புண்ணியம் பாக்கியம்னு சொன்ன. இது குல தர்மத்திற்கு நேர் எதிரடையானது. நீ இப்படி செய்வது சரி என்று உனக்கு தோன்றினால் அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்த வழியே திரும்பி போகிறேன். காகுத்தனே, கொடுத்த வாக்கை பொய்யாக்கிய நீ உற்றார் உறவினோரு கூட சௌக்கியமாக இருப்பாயாக. இல்லை நீ நாசமா போ விளங்காம அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, உன் பந்துக்களோடு நீ நல்லா இரு. விஸ்வாமித்திரருடைய கட்டுக்கிடங்காத கோபத்தினால் பூமண்டலம் முழுவதும் ஆடி அதிர்ந்தது. தேவர்கள் பேரச்சமடைந்தார்கள். அவருடைய கோபத்தால் அவர் வாக்குதான் நல்லபடியாக கொடுக்குறாரே ஒழிய உள்ளம் பொங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல விரதங்களை அனுஷ்டிப்பவரும் மனோதைரியம் உடையவருமான மாமுனிவர் வசிஷ்டர் உலகம் முழுவதும் பயத்தால் அஞ்சி நடுங்குவதைக் கண்டு மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார். கீர்த்தி மிக்க இஸ்வாகு குலத்தில் தோன்றியவன் நீ. சாக்ஷாத் இன்னொரு தர்ம தேவதை போன்றவன். உறுதியான உள்ளம் படைத்தவன். புலன்களை அடக்கியவன். சகலவிதமான செல்வ செழிப்புடையவன். அப்படிப்பட்ட நீ அறநெறியை புறக்கணிக்க ஆகாது. ஒரு வார்த்தை சொல்றாரு, உறுதியான உள்ளம் படைத்தவன், புலன்களை அடக்கியவன். புலன்களை அடக்கியவனாக இருக்க போய் 14,000 மனைவி. 14,000 மனைவி தசரதற்கு. புலன்களை அடக்கினவே அவனுக்கே 14,000 மனைவி. 5 புலன்களையும் அடக்கினவன் போல பண்ணான். ஆனால் விஷயம் இருக்கு, அதுலேயும் காரணம் இருக்கு, சும்மாலாம் இல்லை. 14,000. ஆமாம், நமக்கு தெரிஞ்சு அந்த நம்ம படிக்கும்போது படித்தோம். 3 மனைவி வந்துட்டாங்க. 3 குணங்களுக்கு உகந்த மனைவி வந்துட்டாங்க. ஆசை நாய்களும் வந்துட்டாங்க. வந்து அந்த குதிரையை தொட்டாங்கன்னு நேற்று நீங்கள் படிக்க 3 உலகங்களிலும் தசரதர் தர்மாத்மா என்ற புகழ் பரவி இருக்கிறது. எனவே உன்னுடைய இயல்பான அறத்தையே கைக்கொள். அதர்ம சுமையை சுமக்காதே. தசரதா, நான் இவ்வாறு செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாவிட்டால் யாக எங்கங்களையும் குளம் குட்டைகளையும் அளித்த பாவம் வந்து சேரும். அதனால் ராமனை அனுப்பி வைப்பாயாக. நெருப்பு கங்குகளால் காப்பாற்றப்படும் அமிர்தத்தை போல யாரும் நெருங்கக்கூட முடியாததை போல விஸ்வாமித்திரரால் பாதுகாக்கப்படும் இவனுக்கு, ராமனுக்கு அஸ்திரவித்தை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அரக்கர்கள் இவன் எதிரில் நிற்கக்கூட முடியாது. விஸ்வாமித்திரர் கூட போகும்போது இவனுக்கு அஸ்திரமே தெரிய வேண்டாம். எதிரில் நிற்கிற எந்த அரக்கனும் இவன் முன்னாடி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வீரம் நிறைஞ்ச ஒரு விஸ்வாமித்திரர். இவர் தர்மத்தின் திரு உரு. இவர் பராக்கிரமம் உடையவர்களின் முதன்மையானவர். தவத்தின் பரமஸ்தானம். பராக்கிரமமும் உடையவர், தர்மத்தையும் பரமஸ்தானம். ஆமா, நல்ல மசில்ஸும் இருக்கும், ஜிம் பாடி, பட் தவ வலிமை உடையவர். இவர் 4 விதமான அஸ்திரங்களை அறிந்தவர். 3 உலகங்களிலும் உள்ள சராச்சரங்களில் இவர் அறிந்துள்ளவைகளை ஒருவர் கூட அறிய மாட்டார். இனியும் அறிய போவதில்லை. தேவர், முனிவர், அசுரர், அரக்கர், கந்தர்வர், யக்ஷர், கிண்ணரர், உரகர் ஆகிய எவரும் இவருடைய பேராற்றலை அறிய மாட்டார். உரகர்னு ஒரு குரூப், கிண்ணரர், உரகர். எல்லா அஸ்திரங்களும் பிரிஜாஸ்வன் என்ற பிரஜாபதியின் புதல்வர்கள். தர்ம வழியில் செல்பவர்கள். முன்னொரு சமயம் விஸ்வாமித்திரர் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள். பிரஜாஸ்வனுடைய புத்திரர்கள் தக்ஷ பிரஜாபதியின் 2 புதல்வியின் புத்திரர்கள். அவர்கள் ஒரே உருவமுடையவர்கள் அல்லர், பல்வகை தோற்றமுடையவர்கள். மகா வீரமும் பிரகாசமும் உடையவர்கள். வெற்றியை தேடித் தருபவர்கள். தக்ஷனின் பெண்களான ஜயாவும் சுப்ரபாவும் பேரொளி வீசும் 100கணக்கான அஸ்திர சஸ்திரங்களை பெற்றெடுத்தார்கள். ஜயா என்ற பெண்மணி எல்லையில்லாத பலம் கொண்டவர்களும் விருப்பம் போல் உருவம் எடுக்கக்கூடியவர்களுமான 500 மகன்களை, அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே பெற்றான். இப்போ யாரை சொல்லிக்கிட்டு இருக்காரு? விஸ்வாமித்திரர் கையில் ஒரு அஸ்திரம் இருக்குது, அந்த 2 அஸ்திரம் இருக்குது. அந்த அஸ்திரம் மிக பலமான அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டால்
2 பெண்கள். அந்த 2 பெண்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ அரக்கர்களை கொல்றதுக்காக குழந்தைகளை பெத்தெடுத்த தாய், அன்னை. அப்போ அன்னை வீரம்னா அவங்க எவ்வளோ வீரமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீரமுடைய ஒரு அஸ்திரத்தை இவர் வச்சுருக்காருன்னா இவர் எம்மம்பரிய வீரராக இருப்பார். அப்படி அதாவது தஞ்சாவூரில் ஒரு சிற்பம் இருக்குது. அந்த சிற்பத்தில் ஒருத்தன் நிற்கிறான். அவனுக்கு காலுக்கடியில் ஒரு பாம்பை மிதிச்சிருக்கான். பாம்பு என்ன பண்ணுது, யானையை வாயில் வச்சுருக்கு. இப்போ யானையை வாயில் வைக்கிற அளவுக்கு பெரிய பாம்பு. அந்த பாம்பை மிதிக்கிற அளவுக்கு இவன் பெரிய பலமானவன். அதிரதன் தானே, அந்த குரூப்புக்கு தானே 2 பக்கமும். அப்படிப்பட்ட ஆளுங்க. அப்போ எவ்வளோ பலம் இருக்கணும் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதை போல இது. ஜியா என்ற பெண்மணி எல்லையில்லாத பலம் கொண்டவர்களும் விருப்பம்போல் உருவம் எடுக்கக்கூடியவருமான 500 மகன்களை அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே பெற்றார். சுப்ரபா என்பவள், அவளைத்தான ஜெயாவத்தான கேட்ட சுப்ரபாவுக்கு. சுப்ரபா என்பவள் சம்ஹார் என்ற பெயருள்ள 500 மகவுகளை பெற்றார். அவங்க 500 மகன்களை பெற்றார், இவங்க 500 மகவுகளை பெற்றார். அவர்கள் மகவுனா குழந்தை. அவர்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்கள், அடக்க முடியாதவர்கள், பெரும்பலம் உடையவர்கள். அந்த அஸ்திரங்களை எல்லாம் குசிக புத்திரரான இவர் உள்ளபடியே அறிவார். இவங்களுடைய இதெல்லாத்தையுமே, இத்தனை அஸ்திரங்கள் இவங்ககிட்ட இருக்குல்ல, இவ்வளவையும் குசிக புத்திரராக இருக்கக்கூடிய இவருக்கு தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தெரியும். அத்துடன் இதற்கு முன் காணப்படாத புதிய அஸ்திரங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியவர். தசரதனை பார்க்காத அஸ்திரங்களையும் இவர் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர். இப்போ ராமாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், விஷ்ணு அஸ்திரம்னா அது மட்டும்தான் வரும். ஆனால் இவர் புது அஸ்திரத்தவே உருவாக்க முடியும். தசரதனை சகலமும் அறிந்தவரும் சிறந்த முனிவரும் பேருள்ளம் கொண்டவருமான இவரால் அறியப்படாதது இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. இத்தகைய மகாவீரமும் தேஜஸும் புகழும் கொண்டவர் விஸ்வாமித்திரர். மன்னரே, ராமன் இவருடன் செல்வதால் என்ன ஆகுமோ என்று கவலை கொள்ள வேண்டாம். குசிக புத்திரனான இவர் தானே அவர்களை அடக்க வல்லவர். இவரே கொண்டு விடுவாரே. உன் குமாரனுக்கு பெரும் புகழும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே உன்னிடம் வந்து வேண்டுகிறார். அவரே அழைச்சிருவாரு. இருந்தாலும் அந்த பலன், அந்த பெருமை எனக்கு வேண்டாம், ராமனுக்கு வரட்டும்னு வந்து நிற்கிறார். அவரே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார். அவரே வெறுவரல்ல தள்ளி விட்டு போயிடுவார். இதவாடா நைட்டெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு படத்தில் பறவை முடியுமா எத்திட்டு போகும். இவ்வாறு வசிஷ்டர் கூறியவுடன் மாமன்னர் மனம் மகிழ்ந்து போனார். உடலெங்கும் ஒளி பரவியது. பெரும் புகழ் படைத்த விஸ்வாமித்திரருடன் ராமனை அனுப்புவது என்று முடிவு செய்வதே அவனுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று எண்ணினார். அவர் கொடுத்த வரத்தால், அது நான் முதல் சொன்னேன், அவர் வரம் கொடுக்கறதுல வல்லவர். அவர் கொடுத்த வரத்தால் எந்தவித தீமையும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவர் கொடுத்த எல்லா வரத்துலையுமே தீமை மாதிரி தெரியும், ஆனால் நன்மதே விளை. அவர் அந்த வரத்தை விஸ்வாமித்திரர் கொடுக்கலைன்னா சீதை கிடச்சிருக்க மாட்டாங்க. சீதை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ராமர் கோயில் வந்திருக்கு. ராமர் கோயில் வரலைன்னா நம்ம இன்னைக்கு உட்காந்து ராமாயணம் படிச்சோம். எனக்கு வர வேண்டிய சம்பாவனை வந்திருக்கு. ஏன்னா ராமன் அன்னைக்கு அனுப்ப போய்தே நமக்கு சம்பாவனை கிடைச்சு. நல்ல வேலை விஸ்வாமித்திரர் அனுப்பிச்சு விட்டார். விஸ்வாமித்திரர் சர்க்கம் 22 மந்திர உபதேசம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினியால் ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.